உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தியோசிச்சங்க பகுதியில் நீலகிரி மாவட்ட தோட்டக்கலை துறையின் மூலம் மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டத்தில் காய்கறி விதைகளை மானியத்தில் பெற்று முட்டைக்கோஸ் சாகுபடியில் அதிக மகசூலை பெற்று வந்த விவசாயி நீலகிரி மாவட்டம் நஞ்சநாடு அஞ்சல் கப்பத்தொரையைச் சேர்ந்த திரு JN தர்மராஜ் அவர்கள். இவர் முட்டைக்கோஸ் சாகுபடி செய்வதற்கு நர்சரியில் 45 நாட்கள் செடியாக வளர்த்து நடவு செய்வதற்கு முன் நிலத்தினை பண்படுத்தி 1 அடிக்கு 1 அடி இடைவெளியில் நட்ட 20ஆம் நாளில் எரியிட்டு முறையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஏக்கருக்கு சுமார் 35 டன் அளவிற்கு மகசூலை தன் உழைப்பின் மூலம் பெற்று சுமார் 2 லட்சம் ரூபாய் வரை லாபம் ஈட்டி தன் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, இது வந்து தோட்டக்கலைத்துறை மூலயமா வந்து எங்களுக்கு 50% இதில் டிஸ்கவுண்ட் இதில் தராங்க. இது எப்படி செய்யணுன்னாக்கா ஆக்சுவலாக வந்து முதல்ல ஒரு 45 நாள் வந்து நர்சரியில் செடியாக இது பண்ணணும். அதுக்கப்புறம் லேண்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணி இது பண்ணிவிட்டு அப்புறம் 1 அடிக்கு 1 அடி கேப் விட்டு இந்த நாற்று ரெடியானதுக்கப்புறம் 45 டேஸ்க்கு அப்புறம் எடுத்து போடணும். போட்ட 20 நாளில் வந்து முதல் எருவு வைக்கணும். நம்பர் 5 தான் எல்லாமே வச்சுட்ருக்கோம். அப்புறம் செகண்ட் கிராப் செகண்ட் டைமு அதே ஒரு நம்பர் 5 ஒரு 50 டேஸ் டு 60 டேஸ் கேப்பில் இது பண்ணுவேன். ரெகுலராக வந்து தண்ணி ஓட்டிகிட்ருக்கணும். அப்பப்போ டெய்லி தண்ணி ஓட்டிகிட்ருக்கணும். அது இல்லாமல் இப்போ இந்த டெக்கிலாங்கிற நியூ வெரைட்டி வந்ததுனால நம்மளுக்கு ஒன்றும் இந்த பெருசாக ஒன்றும் டேமேஜ் ஒன்றும் வர்றதில்லைங்க, வேஸ்டேஜ் ஒன்றும் ஆகிறதில்ல. போட்ட ஈல்டு அப்படியே எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100-110 நாளில் எல்லாத்தையுமே பிரச்சனை இல்லாமல் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஈல்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நியூ வெரைட்டி வந்ததுனால ஈல்டில் எல்லாமே வேஸ்டேஜ் இல்லாமல் எல்லா முட்டைக்கோசும் ரெடி ஆகிட்டு வந்துடுது. ஏக்கராவுக்கு எப்படியோ கம்மினாக்கு ஒரு 35 டன் ஆகுது, 35 டன்னுக்கு மேலே கிடைக்கும். செலவு வந்து ஒரு ஏக்கராவுக்கு எப்படியோ ஒரு 1 லேக் வரைக்கும் இது காஸ்டேஜ் செலவு இருக்குங்க. அது ப்ராஃபிட் வந்து 2 லட்சத்துக்கு மேலேயே கிடைக்குங்க. ஒன்றும் நல்லா சீசன் நல்லா இதாகிட்டாக்கு ஜாஸ்தியே ப்ராஃபிட் எடுத்துக்கலாங்க. நீலகிரி மாவட்டத்திற்கு ஏற்ற நீலகிரி இன செம்மறி ஆடுகள் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 19ஆம் தேதி வரை இனப்பெருக்கம் செய்யும் காலமாகும். இவை மார்ச் மே மாதங்களில் குட்டிகளை இனும். தரமான ஆடுகள் இனப்பெருக்கத்திற்கு தேர்வு செய்யப்படும். சினை உறுதி செய்யப்பட்ட பின்னர் பெட்டை ஆடுகள் தனியாக பிரிக்கப்பட்டு நன்கு பராமரிக்கப்படும். நோய் வராமல் தடுப்பதற்காக தடுப்பு ஊசிகள் போடப்படுகிறது. ஆடுகளை கண்டறிய அவை பற்றிய விவரங்களான பிறந்த தேதி, எடை மற்றும் அவற்றுக்கான வரிசை எண்கள் கொடுக்கப்பட்டு அவை பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும். குட்டி ஆடுகள் பிறந்த 3 மாதங்கள் வரை தாய் ஆடுகளுடன் பராமரிக்கப்படும். 3 மாதத்திற்கு பின்னர் அவை தனியாக மேய்ச்சலுக்கு அனுப்பப்படும். இது பற்றி மேலும் பல விரிவான தகவல்களை நமக்கு தருகிறார் நீலகிரி மாவட்டம் சாந்திநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியை டாக்டர் N. பிரேமா அவர்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரே வயதுடைய செம்மறியாடு குட்டி. இந்த செம்மறியாடு குட்டி ஒரே வயதுடையதான் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது ஒரு சில உத்திகளை பயன்படுத்தினா மட்டும்தான் ஒரே வயதுடைய ஒரு ஃப்ளாக் நமக்கு கிடைக்கும். முக்கியமாக செம்மறியாடுகளில் ஒரு குறிப்பிட்ட கால பருவத்தில் மட்டுமே இனப்பெருக்கத்திற்கு வரும். நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற செம்மறியாடுகளின் முக்கியமான இனப்பெருக்க காலம் செப்டம்பர் 15 முதல் நவம்பர் 15 வரை இனவிருத்திக்காக வரும். அந்த சமயங்களில் இனவிருத்தி செய்யக்கூடிய ஆடுகள் குட்டி போடுறது பார்த்திங்கன்னா பிப்ரவரி முதல் மார்ச் மாதம், இந்த 2 மாதத்துக்கு இடையிலேயே குட்டி ஈனும். அதனால் இப்போ அந்த மெயின் சீசன் முக்கியமான அந்த இனவிருத்தி காலத்தில் இந்த பண்ணையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு 500 முதல் 600 குட்டிகள் எடுக்கிறோம். அந்த 500-600 குட்டிகள் ஒரே சமயத்தில் பிறக்கிறதுனால
பராமரிப்பு முறைகள் ரொம்ப சுலபமாக இருக்குது. ஸோ இப்போ குட்டி போடுறதுக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு இனப்பெருக்க காலத்தில் நிறைய செம்மறி ஆடுகளை இனப்பெருக்கம் செய்ய வேண்டியிருக்கும். அந்த சமயங்களில் இனப்பெருக்கம் செய்வதற்கு முன்பாக ஒரு மாதத்திற்கு முன்பே கிடாக்களுக்கும் இனவிருத்தி செய்யப்படக்கூடிய பெட்டை ஆடுகளுக்கும் எப்போதும் கொடுக்கறத விட ஒரு கொஞ்சம் அளவு அதிகமான தீவனம் கொடுக்கப்பட வேண்டும். இதுக்கு நாங்கள் ஃப்ளஷிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இனவிருத்தி செய்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆடுகள் 1.5 வயதுக்கு மேலே இருக்கிற பெட்டை மற்றும் கிடா ஆடுகளை இனவிருத்திக்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். இதில் வளர்ச்சி குறைவாக இருக்கிற ஆடு, நோய்வாய்ப்பட்ட ஆடுகள், வயது முதிர்ந்த ஆடுகள், பற்கள் விழுந்தது, இந்த மாதிரி ஆடுகளாக இனவிருத்திக்காக தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை. இனவிருத்தி செய்ததுக்கு அப்புறமா அல்ட்ராசோனோகிராஃபி மூலமாக இயங்கக்கூடிய ஒரு ஸ்கேனிங் மெஷின் கொண்டு சினை உறுதி செய்யப்படுகிறது. சினை பரிசோதனை செய்த பிறகு சினையாக இருக்கிற பெட்டை ஆடுகளை தனியாக பிரித்து அதற்கு தனியாகவே பராமரிக்கப்பட்டு வரும். சினைக்காலம் முழுவதுமாக தனியாக பராமரிக்கப்பட்டு கர்ப்பகாலத்தின் இறுதி மாதத்தில் சிறிதளவு அதிகமான உலர் தீவனம் அளிக்கப்படுகிறது. குட்டி போடுறதுக்கு ஒரு 2 அல்லது 3 வாரத்துக்கு முன்பாக பெட்டை ஆடுகளின் வாலின் அடிப்பகுதியில் பின்புறமாக உள்ள வளர்ந்த ரோமங்கள் வெட்டப்படும். இவ்வாறு வெட்டப்படுவதன் மூலமாக குட்டி ஈனும்போது அதனை பராமரிப்பது மிக சுலபம். சுத்தமாக வைப்பதற்கும் கழுவி விடுவதற்கும் எளிதாக இருக்கும். நோய் தொற்று குறைவாக இருக்கும். ஸோ இப்போ குட்டி ஈன்ற ஆடுகளை குட்டியோடு தனியாக பிரித்து பராமரிச்சுட்டு வரும்போது குட்டி ஈன்ற உடனேயே ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் கொண்டு அந்த பெட்டை ஆடுகளின் பின்புறம் வந்து நல்லா கழுவி விடுறோம். அதுக்கப்புறம் குட்டிகளுக்கு உம்பிளிக்கல் கார்டு, தொப்புள் கொடியை வந்து 1 இன்ச் அளவு கீழ்ப்பக்கமாக வெட்டிட்டு டின்ச்சர் அயோடின் வச்சு தடவி விட்டோம்னா அது வந்து புண்ணு அந்த மாதிரி எதுவும் சீல் பிடிக்கிறது இதெல்லாமே வந்து தடுக்க முடியும். இப்போ குட்டிகள் நிறைய ஆடுகளை பராமரிச்சுட்டு வர இந்த பண்ணையில் ஒவ்வொரு ஆடுகளையும் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ஒவ்வொரு ஆடுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதனுடைய ரெக்கார்ட்ஸ், அதனுடைய தாய், எந்த சயர் என்று சொல்லக்கூடிய கிடா ஆடுகள் எந்த ஆடுக்கு பிறந்தது, அதோட பிறந்த தேதி, அதனுடைய எடை, இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸை வந்து ஒவ்வொரு ஆட்டுக்கும் தனித்தனியாக பராமரிச்சுட்டு வரோம். இந்த ரெக்கார்டு பராமரிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆட்டுக்குமே ஒரு எண் கொடுக்கப்பட வேண்டும். அதனால் வரிசையாக குட்டி பிறந்த உடனேயே வரிசையாக அதற்கு எண்கள் கொடுக்கப்படும். இந்த எண்களை காது வில்லைகள் பதிக்கப்பட்டு அந்த காது வில்லைகளில் அந்த குட்டியோடைய காதுக்குள்ளே அணிவித்து விடுகிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு குட்டியும் அந்த எண்கள் மூலமாகவே கண்டறியப்படுகிறது. அதுக்கப்புறம் இப்போ செம்மறி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் அடர்ந்த ரோமம் கொண்ட வால் பகுதியாக இருக்கும். இந்த அடர்ந்த ரோமம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா சாணம், சிறுநீர், மண், சேறு, சகதி இதெல்லாம் வந்து எங்கேயாவது போய் படுத்துட்டு எழுந்திருக்கும் போது கீழ்ப்பகுதியில் நிறைய ஈரமாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ஈரமும் சகதி, சேறு, சாணம் இதெல்லாம் இருக்கிறதுனால கிருமி தொற்றுகள் அதிகமாக வரும். அதன் மூலமாக நோய்வாய்ப்படுதல் அதிகமாக இருக்கும். இதை தடுக்கிறதுக்காக என்ன செய்கிறோம், இங்கே குட்டி பிறந்த அன்னைக்கே இறுக்கமாக ஒரு ரப்பர் பேண்டு வால் பகுதியில் போடுறோம். இந்த ரப்பர் பேண்ட் போடுறதுனால என்ன ஆகுது, அந்த ரப்பர் பேண்ட் போட்ட இடத்துல இருந்து அதுக்கு கீழே இருக்கிற வால் பகுதிக்கு இரத்த ஓட்டம் தடைப்பட்டு தானாகவே அந்த வால் பகுதி அருந்து விழுந்து விடும். அதுக்கப்புறம் வால் வந்து ரொம்ப குட்டையான வாலாக, நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி நீளமான வால் இல்லாமல் அளவான வாலாக இருக்கும். இதன் மூலமாக அந்த தொற்று நோய்கள் பரவுவது, கிருமி தாக்கம் ஏற்படுவது எல்லாமே குறைக்கப்படுகிறது. இந்த குட்டிகள் பிறந்த உடனேயே ஒரு சில குட்டிகள் இரட்டை குட்டிகளாக போடும். இரட்டை குட்டிகளாக பிறக்கிற தாய்க்கு 2 குட்டிக்குமே கொடுக்கிற அளவுக்கு பால் உற்பத்தி குறைவாக இருந்தாலும் இருக்கலாம். ஒரு சில தாய் ஆட்டுக்கு பால் உற்பத்தியே இல்லாமலும் இருக்கலாம். இல்லைன்னா பால் பற்றாக்குறை மூலமாகவே நிறைய குட்டிகள் இறப்பதற்கான காரணமாக அமைஞ்சிடும். இதை அவாய்ட் பண்ணணும், இதை தடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதிகமான மாட்டுப்பால் வந்து நம்ம தாயிடம் குடிப்பதை விட அதிகமான அளவு கொஞ்சம் பால் நம்ம அந்த இரட்டை குட்டிகளுக்கும் பால் பற்றாமல் இருக்கிற குட்டிகளுக்கும் நம்ம அளிக்க வேண்டியது இருக்கும். குட்டிகள் பிறந்து ஒரு
15 நாட்கள் 2 வாரங்களுக்கு பிறகு அடர் தீவனம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். முதலில் ஆரம்பிக்கிற அளவு வந்து 25 கிராம்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு வாரமும் 25 கிராமாக அதிகப்படுத்தி அதிகபட்சமாக 200 கிராம் அளவு அடர் தீவனம் கொடுக்கப்படுகிறது. அதிகமாக 1 வயது வரைக்கும் எல்லா ஆடுகளுக்குமே அடர் தீவனம் கொடுக்கப்படும். 1 வயதுக்கு அப்புறம் இருக்கிற பெரிய ஆடுகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அளவு நம்ம வந்து கொடுத்துட்டே வரணும். ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாகவே மேய்ச்சலுக்கு போயிட்டு வரதுனால அதை வந்து நம்ம அடர் தீவனம் 1 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்கப்படுவது இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ அது வந்து இனவிருத்தி காலத்துக்கு வருதோ அதில் முதல் 1 மாதத்துக்கு முன்னால் மறுபடியும் தீவனம் அளிக்கப்பட வேண்டும். இப்போ குட்டிகள் வந்து பிரித்ததுக்கப்புறம் நோய் தடுப்பு முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டிகள் பிறந்து 2.5 மாதத்திலிருந்து 5 மாதத்துக்குள்ளாக 2 முறை ஃபஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் ரெண்டுமே வந்து இந்த 2.5 மாதத்துலேருந்து 5 மாதத்துக்குள்ளே தட்டைப்புழுக்கள் டேப்பம் என்று சொல்லக்கூடிய தட்டைப்புழுக்களுக்கு எதிராக ஒரு பூச்சி மருந்தும் 6 மாதத்தில் உருளைப்புழுக்கள் ரவுண்ட் பாம்ஸ்ன்னு சொல்கிற உருளைப்புழுக்களுக்கு எதிராக ஒரு பூச்சி மருந்தும் இந்த குட்டிகளுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு 3 அல்லது 4 மாத இடைவெளியில் பூச்சி மருந்து எல்லா செம்மறி ஆடுகளுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். தடுப்பூசி பொறுத்த வரைக்கும் 7லிருந்து 14 நாட்களுக்குள்ள ஜோனிஸ் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை நோய்க்கு எதிராக தடுப்பூசி போடப்படுகிறது. அதன் பிறகு துள்ளுமாறி நோய் என்ட்ரோடாக்சிமியா என்று சொல்லக்கூடிய துள்ளுமாறி நோய்க்கு எதிராக 3 மாதத்தில் ஒரு தடுப்பூசியும் 4 மாதத்தில் பூஸ்டர் டோஸ் என்று சொல்லக்கூடிய 2வது தடுப்பூசியும் துள்ளுமாறி நோய்க்கு எதிராக போடப்படுகிறது. கொட்டகை பராமரிப்பு என்று பார்த்தால் குட்டிகள் பிறப்பதற்கு முன்பாகவே குட்டிகளுக்கான கொட்டகைகள் தயார் செய்யப்பட வேண்டும். முதலில் சுண்ணாம்பு அடிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு ஃப்ளேம் கன் என்று சொல்லக்கூடிய தீ உமிழ்ப்பான் கொண்டு கொட்டகையின் மூலை முடுக்குகளிலும் கதவு ஓரங்களிலும் கதவு ஜன்னல் போன்றவற்றில் இருக்கிற கிருமிகள் முழுவதுமாக எரிக்கப்பட்டு விடுகிறது. அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் மாதத்திற்கு 2 முறை ஸ்லேக்கட் லைம் என்று சொல்லக்கூடிய நீர்த்த சுண்ணாம்பு தூளை தூவி விட்டோமேயானால் அந்த ஈரத்தன்மை முழுவதும் அந்த நீர்த்த சுண்ணாம்பு உறிஞ்சிவிடும், கிருமிகள் அனைத்தும் கொல்லப்பட்டுவிடும். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.